அகடமான வார்த்தையை அறவே ஒழிக்கிறான். ஒழிக்க தவறியதை உண்டானா தக்க தண்டனை மகனே. மகாராஜா எழுதல் வந்தவன வராங்க வராங்க. பொய்ய வச்சுக்கலாம்டா. ஆமா என்னைக்கு கோச்சிங் கொடுத்து அனுப்புறாங்களோ தெரியலடா. ரிட்டர்ன்மெண்ட் ஆர்டர் கொடுத்தலாம் நாளைக்கு. சாணி சந்தைக்கு போனாலே விடாதா. எங்கடா கை காசு தானே போட்டு எடுக்கணும். தெய்வீக போன்ற திருச்சபை. இந்த திருச்சபை முன்பாக நான் வருகிறேன். நான் யாரு? என்னுடைய பெயரு யாராக விளக்க சொன்னார். சரிங்க சொல்லவிட்டா உட்காந்துக்கிறவங்களுக்கு தெரியாது. நீ யாரு? நான் அருகாமல் இருக்கக்கூடிய மந்திரி. ஆமாங்க யார் என்பது உனக்கு விலகம் தெரிஞ்சிருக்கு. ஆமாங்க கவர்மெண்ட் சூத்தாட்டுகள் வாடாடா. பேச்சுக்கு பேச்சு வார்த்தைக்கு வார்த்தை பயம் தெரியாது. ஒரு குடும்பமே சேர்ந்துட்டு இருக்கிற ஒரு போட்டு வாங்கி சாப்பிடுற உடம்புக்கு நல்லது. பாரம்பரிய கூட்டு வந்துடுறது. அகடமான வார்த்தையை அறவே ஒழிக்கிறோம். வார்த்தைக்கு வார்த்தை பேசக்கூடாது. நான் யாரு? என்னுடைய பெயர் குலத்தை சார்ந்தவன். என் தாய் தந்தைகள் யாரு? யாதாகில விளக்கம் ஒரே ஒரு யார் என்பதை விளக்கம் சொல்றேன். அரசு கூறியோ நானே முழுக்க கோடியோ தம்பி திங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரகுல வம்சம். சந்திரகுல வம்சம் 37 தலைமுறை காலஜடியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. மகாராஜா அப்பா யாரு? பாண்டு மகாராஜன். மாந்திரா தேவிக்கும் பிறந்தவர் யாரு? மகாராஜா பாண்டு மகாராஜனுக்கும் மாந்திரா தேவிக்கும் பிறந்தவர். என்னுடைய பெயரோ நகுல மகாராஜன். நகுல மகாராஜனுக்கு
குளுக்கோஸ் அது அப்பப்ப தூக்கிது காத்துக்கு கேவலப்படுத்துறது மகாராஜா இல்லைங்க. அப்படி பாண்டு மகாராஜனுக்கும் ஆந்திராதேவிக்கும் பிறந்தவர் என்னுடைய பெயரும் நகல மகாராஜனாக இருந்தாலும் நான் பாண்டவர் ஐவராஜாக்கள் என் தந்தையாகிய பாண்டு மகாராஜன் அமுதந்த முனிவர் சாபத்தினால் ஆதிநாளையில மரணம் அடைந்த உடனே ஐவராஜாக்கள் பிறந்த உடனே தாயாகிய குந்தி தேவி நாட்டிற்கு அழைத்து வந்து சீரும் சிறப்புடன் வளர்த்து வரும் நாளிலே பொறாமை கொண்டான் என் பெரியப்பா பிள்ளையாகிய துரியோதரமா குருடமாக திருட நயவஞ்சக நச்சிப்பாம்பு காரணம் என்ன? அவனிபடி என்று சொல்லக்கூடியது 56 நாடு பாண்டவர்களே உலகிலே கிளியதை உண்டானால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு கொடுக்காமலே வாழ்ந்து விடலாம் என்று ஒரு பொறாம குணம். ஆமாங்க, என்ன போல தேவடிய பையன் காண்டால் போயிடவன வளர்ந்து வரும்போது கிள்ளின்னு அவன் பாவியான துரியன் செய்த வஞ்சகம். ஆமாங்க, பாண்டவர்களே சின்ன சிறு வயதாக அரியா பருவத்திலே கொண்டு வரணும். ஆமாங்க, ஒன்றல்ல இரண்டல்ல பாவியான துரியன் செய்த வஞ்சகம் என்றால் 1000 தலைப்படைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது. கடைசியாக எங்களை என்ன செய்தான் காரணாவதம் என்று சொல்லக்கூடிய ஆற்றங்கரை ஓரத்திலே அரக்கினால் மாளிகை கட்டி ஐவராஜாக்களும் தாயார குந்தி தேவி அதிலே ஓரிரவு தங்க வைத்து தீயிட்ட கொள்ள நினைத்தான். ஆண்டவர் கிருபையெல்லாம் அதிலே முளைத்தான். ஆமா, அதிலே தப்பித்து பிழைத்து அவன் செத்துனு போடாத மகாராஜா கை நீட்டி பேசுற. அப்படி ஒன்றல்ல இரண்டல்ல தந்தையாகிய பாண்டு மகாராஜன் அமுதந்த முனிவர் சாபத்தினால அகால மரணம் அடைந்து விட்டார். சொர்க்கப்பதியும் அடையவில்லை, நரகமும் சேரவில்லை. அதனால 32 யாகம் 32 யாகத்திலே தியாவர்களாலே செய்ய முடியாத யாகம் ராஜசேய யாகத்தை செய்ததை உண்டானால் தந்தையான பாண்டு மகாராஜா சொர்க்கப்பதி அடைவதாக உலக சத்தியாரியார் நாரதன் சொன்னதாக இந்த வார்த்தையை கேட்டு பாவனாகி ஸ்ரீமந்த நாராயணன் துணை கொண்டு உலகிலே யாரும் செய்ய முடியாத ராஜசேய யாகத்தை நாங்கள் செய்தோம். காரணம் தந்தையாகிய பாண்டு மகாராஜன் சொர்க்கப்பதி அடைய வேண்டும் என்று இந்த யாகத்திற்கு வந்தவன் என்னுடைய தாயாதி பெரியப்பா பிள்ளை குருட மகன் திருட நயவஞ்சகன் துரியோதனன் ஒருத்தன். மகாராஜா கூப்பிட்டுருவே கூடாது. ஆமாங்க, கூப்பிடலாமா? கூப்பிடக்கூடாது. பாம்பு நல்ல பாம்பு பிடிச்சி நடுவுட்டு விட்டு பாரு. ஆமா, நல்ல பாம்பு பிடிச்சி நடுவுட்டு விட்டு மாதிரி இந்த நல்ல பாம்புன்றதுல அந்த நல்ல பாம்பு என்ன பாம்பு? அது நாகு பாம்பு. ஆமாங்க, அது கடிச்ச மருந்து கிடையாது. ஆமாங்க, ஆனா நம்ம சொல்றது அது நல்ல பாம்பு. ஆமாங்க, ஆமா மகாராஜா. அது எறம மாதிரி நிக்கிறான் மகாராஜா. அந்த பாம்பு கடிச்சா மருந்து இல்லடா, ஆனா அந்த தேவடியா முட்டை கடிச்சாலே அதே மாதிரி பூச்சி கிடையாது. அப்பேற்பட்ட பாவியான துரியோதனின் தந்தையாகிய தந்தைக்கு செய்த ராஜசேய யாகத்தை காண்பதற்காக வந்தான். வந்தவன் பாடும்பாவி வராமை கொண்டான். காரணம் பாண்டவர்களுக்கு அவனிமுனி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டிலே ஒரு நாட்டையும் கொடுக்க கிடையாது. எருக்கும் காடு, ஈச்சங்காடு, சுண்ணாம்புக்கல் மேடு, பாலைவனத்தையே நாட்டையே கொடுத்தோம். இந்த பாலைவனத்தையே ஆண்டவர் திருவதையால இந்திரதேவன் உதவியால அதை புதுப்பித்து இந்திர பிரசங்கம் என்று பெயர் சூட்டி சீரு சிறப்புடன் தேவர்களே செய்ய முடியாத ராஜசேயத்தை பாண்டவர் செய்துவிட்டார். இனிமேல் பாண்டவரை வெல்லவோ கொல்லவோ முடியாது. அதனால நயமாக இனிமேல் எதிர்த்து சண்டை செய்தால் நிச்சயம் வெற்றி காண முடியாது. நயமாக பஞ்சகத்திலே ஒழிக்கணும். அப்படி என்று மீண்டும் அஷ்டாபுரம் போனான். அஷ்டாபுரம் போன துரியன் என்ன செய்தான்? மகனாகிய லக்ஷ்மணகுமாரனுக்கு பூணூல் கல்யாணம் என்று பொய்யோலையை எழுதினான். பொய்யோலையும் மெய்யோலை என்று நினைத்த பாண்டவர்கள் தேவியான பாஞ்சாலியை அழைத்துக் கொண்டு ஐவராஜாக்கள் அஷ்டாபுரம் போனான். அஷ்டாபுரத்தில் போய் எங்களை சுமோட்டனா அத்தானாகிய ஜெகனியை விடுத்து சூதினால் பகடையாடி நாடு நகர கமனிய தெங்கோல் ஆணைச்சேன கண்டு கொண்டார். உப்புச்சட்டி வரகோடு அனைத்து மறித்தான். ஒரு தக்கலை வச்சான். பாண்டவர்கள் சூதாட்டத்தால் தோற்ற நாட்டை மீண்டும் பெற வேண்டும் என்றால் ஆரணி வனவாச 12 ஓராண்டு நாட்டிலே மறைந்து வாழ வேண்டும். இவர்தான் பாண்டவர் என்று யாராவது அடையாளம் இருக்க முடியும். மீண்டும் 12 வருஷம் அவன் நீ நல்லா உட்க போறீங்களா? நீ நம்ம நல்லா துவா போறீங்க. காரணம் தாயாதி ஒரு தாய் பிள்ளைங்க. அஷ்டாபுரம் என்பது எப்பேற்பட்ட நகரம்? 66,000 வீதி. 66,000 வீதி. ஒரு வீதிக்கு 66,000 வீடு. இந்த 66,000 வீதி எங்களுக்கு பாண்டவர்களுக்கு எவ்வளவு வீடு வேணும்? மகாராஜா காலையில கம்ப்யூட்டர் போட்டு எடுத்து வந்துட்டேன்.
எதையுமே கொடுக்க அவனுக்கு மனம் கிடையாது. ஆமாங்க மகாராஜா டேய், சொல்லுங்க. நச்சிப்பாம்பு. ஆமாங்க. அப்படி மகனாகிய அக்னிகுமாரனுக்கு பூணூல் கல்யாணம் என்று வரவழைத்தவன் சூதனால் பகடையாடி அனைத்து நாட்டையும் இழந்தான். நாட்டை மீண்டும் பாண்டவர் பெற வேண்டும் என்றால் 6 வனவாசம் 12 ஓராவன் மறைந்து வாழ வேண்டும். 13 கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருவதாக கட்டளை. மகாராஜா ஏதா நீ தூங்குறதுக்கு வந்து வச்சிருக்கீங்க பொட்டன வந்து சொல்லுங்க. அதுக்கான குழு சாப்பிடுறேன். டேய், அமையாண்டா இவ ஜாக்கெட் எடுத்துக்கிறேன்னு கேட்கலாம். 6 மாசம் ஆர்டர் பண்ணி இப்பதான் வந்து. டேய், அப்படி கட்டளையிட்ட துரியோதன பெரியோர் வார்த்தைக்கு கட்டப்பட்ட பாண்டவர்கள் தேவியான பாஞ்சாலியை அழைத்துக் கொண்டு 6 வனவாசம் 12 முடித்தோம். நாட்டிலே ஓராண்டு விராட நாட்டிலே மறைந்து வாழ்ந்தோம். 13 கழித்து பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு கேட்பதற்காக முதலாக நாங்கள் யாரை தூதாக அனுப்பினோம்? உலக மகாமுனிவரை தூதாக அனுப்பினோம். உலக மகாமுனிவரை தூதாக அனுப்பினோம். தூதுக்கு சென்ற உலக மகாமுனிவர் இடத்துல பாவியான துரியன் சொன்ன வார்த்தை என்ன? சொல்லி அனுப்புறேன். எப்பா கொடுக்குறோன்னு சொல்லல, அவன் வீட்டுல போனவங்களா கொடுக்கறதுலன்னு சொல்ல போயா சொல்லி அனுப்புறேன்னா முடிவு போய்க்கிறாரு. பங்குளர் பிரகாரம் பாதி நாடு வாங்கி வந்துருவாரு. வருவாரு வழிவேல் விடுவித்து காத்துக் கொண்டிருந்தோம். எங்கள் காது கெட்டி வார்த்தை என்ன? போயா சொல்லி அனுப்புறேன். சொல்லமா போயா சொல்லுவாங்க. இரண்டாவது எதிர்த்துவதாக பாலகனாகிய துரியோதன சஞ்சய முனிவரை எதிர்த்துவதாக அனுப்பினார். எதற்காக? பாண்டவருக்கு நாடு கொடு. சூதாட்டத்தால் தோற்ற நாட்டை பாண்டவருக்கு நான் கொடுக்க மறுக்கிறேன். ஊசி குத்தமும் இடம் கிடையாது. கொடுக்க முடியாதுன்னு போய் சொல்லியா சஞ்சய முனிவர் சொன்னாரு. இது நாடு கிடையாது. மூன்றாவதாக அல்லிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த புலியேந்திரனை நாங்கள் எதிர்த்துவதாக அனுப்பினோம். எதற்காக? நம்ம அனந்தனின் மேலதானே பலி அவனுக்கு. பிள்ளைங்க மேல பலி கிடையாது. பிள்ளை மூஞ்சியா நான் பார்த்து நாடு கொடுப்பானா? அதுக்கும் கொடுக்க கிடையாது. கடைசியாக எம்பெருமானாகிய என் மாமனாகிய ஸ்ரீமந்த நாராயணனே தூதாக சென்றார். நாடு கேட்டாரு. கொடுத்தானா? கொடுத்து பாடு கிடையாது. ஆண்டவரே தூதாக சென்றார். பாவியான துரியன் நாடு கொடுத்தானா? கொடுக்க மதிக்கிறான். என்ன சொல்றான்? கண்ணா பணம் சுத்துவியா? நீ யாரா நாடு கேட்கறது? என் சித்தப்ப பிள்ளாச்சு அப்ப பெரியப்ப பிள்ளாச்சு நாடு கொடுக்க முடியாது. ஆண்டவர் கெஞ்சிறாரு. அப்படி என்றால் பாண்டவர் நாடை பெற வேண்டும் என்றால் பாண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்க, அப்பொழுது அந்த ராஜ சபையிலே இருக்கக்கூடியவர் யாரு? அங்கு தேசத்தை ஆளக்கூடிய படும்பாதக கர்ணன். நேற்றைய தினம் பத்தியல் என்று சொல்லக்கூடிய 17வது நாள் சண்டையில சொர்க்கம் இருக்கான். போனா நாசமா போனான். அந்த அது மட்டும் கிடையாது. காந்தார தேசத்தை ஆளக்கூடிய படும்பாவி ஜகினி இவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சபையிலே ஆண்டவர் நாடு கேட்கிற நேரம் நாடு கொடுக்க முடியாது. நாடு பாண்டவர் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிற நேரம் சண்டை, சூதாட்டம். சூதாட்டத்தால் தானே பாண்டவர் நாட்டை இருந்தார். அந்த வாதாட்டம் என்று சொல்லக்கூடிய சண்டை செய்து பாண்டவர் பெற்றுக் கொள்ள கர்வத்தோடு பேசியிருக்கிறார். சண்டைடா சண்டை என்று சொன்ன உடனே ஆண்டவராகிய மாமனாகிய கண்ணன் கேட்டிருக்கிறார். அடியா துரியோதனா, தாயாதிகளுக்கு பங்குள்ள பிரகார பாதி நாடு கொடுக்க மறுக்கிறாய். நாடு வேண்டும் என்றால் சண்டை செய்து பெற்றுக் கொள்ள என்று சொல்லியிருக்கிறாயே. எத்தனை நாள் சண்டை? எத்தனை நாள் சண்டை தானே? எத்தனை நாள் சண்டை? பாதகனாகிய காந்தார தேசத்தை ஆளக்கூடிய ஜெகனி சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னீங்க? அதே துரியோதனா, பாண்டவர்களும் கௌரவர்களும் யுத்தம் செய்து நாட்டை எடுக்க வேண்டும் என்றால் ஒரு 10 நாள் சண்டை போதும்டா. போதும் ஜெகனி சொல்லிக்கிறான். ஆமாங்க, 10 நாள் சண்டை போதும். இவன் சொல்லிட்டான். ஆமா, அங்கு தேசத்தை ஆளக்கூடிய கர்ணன் எழுந்து பேசியிருக்கிறார். என்ன பேசுகிறாரு? துரியோதனா, பாண்டவர்கள் 5 ராஜாக்கள். ஆமா, 5 ராஜாக்களை கொல்வதற்கு 10 நாள் ஒரு 8 நாள் போதியா? இவன் 10ன்றான், இவன் 8ன்றான். ஆண்டவர் முடிக்கிறாரு. ஆண்டவர் என்ன நினைச்சாரு? முக்கியமான ஆளு யாரு? அக்னியும் முக்கியமான ஆளு, இந்த கர்ணனும் முக்கியமான 10 வேணான்னு சொன்னாலும் அவனுக்கு கஷ்டம். 8 வேணான்னா இவனுக்கு கஷ்டம். 10 கிட்ட 8 கிட்ட
என்னது? 10 இங்கிட்டு 8 இங்கிட்டு. 10 8 8 ஆமா. 18 என்று சொல்லக்கூடிய 18 நாள் பாரத போர் துவக்கம். ஆகட்டுங்க. 19வது நாள் யார் உயிருடன் இருக்கிறார்களோ அவர்களே இந்த அவனி பூமி 56 நாட்டை ஆளட்டும். அப்படி என்று என் மாமனாகிய ஸ்ரீமந்த நாராயணன் கங்கணம் கட்டிட்டாரு. டேய், முதல் நாள் சண்டை, ஒவ்வொரு நாள் சண்டை. ஆமா. சண்டை நடந்து கொண்டே உலக போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாங்க. எதற்காக? மகாராஜா. இந்த பாடு பூமி மண்ணுக்காக. ஆமாங்க. ஏய், இந்த பூமிக்கு. அப்பனே மகன் சா. ஆமா. பேரனை தாத்தா. ஆமாங்க. தாத்தன் பேரனை கொன்னா. ஆமா. இப்படி குரு பெரியவர் என்று பாராம சகல விளையாட கௌரவருக்கு எத்தனை சேனை? 11 கிலோரு சேனை. ஆமாங்க. பாண்டவரது 7 கிலோரு சேனை. ஆமாங்க. ஆக 18 கிலோரு சேனையை நேற்றோடு மடிந்தது. ஆகட்டுங்க. நேற்றைய தினம் கௌரவர் சேனையிலே இருந்தது. ஆமா. அங்கு தேசத்தை ஆளக்கூடிய கர்ண மகாராஜா. டேய், என் தாயாதியாகிய துரியோதன காந்தார தேசத்து மன்னன் ஜெகனிய. மத்திய தேசத்தை ஆளக்கூடியவன் ஜெகனி. ஆமா. கௌரவர் சேனையிலே நேற்றைய தினம் 40 இருந்தாங்க. ஆமாங்க. நாங்கள் பாண்டவர் 5 ராஜாக்கள் இருந்தாங்க. ஆகட்டுங்க. நேற்றைய தினம் டேய், 17 என்று சொல்லக்கூடிய 17வது நாள் யுத்த களத்திலே என் தம்பி யாரு? என் அண்ணனாகிய அர்ஜுனன். டேய், காண்டவம் என்று சொல்லக்கூடிய வில்லால ஆமா. அந்த காந்த யாரு? யாருங்க? அங்கு தேசத்தை ஆளக்கூடிய தான கர்ணனையை நேற்றைய தினம் அடித்தார். இன்றைய தினம் 18 என்று சொல்லக்கூடிய 18 நாள் பாரத போர் துவக்கம். ஆமாங்க. இந்த கடைசி சண்டைடா. ஆமா. என்னது? கடைசி சண்டை. ஆமா. சமுராய யுத்தம். ஆமாங்க. உலக போர். ஆமா. டேய், நாடு அதிருது. ஆமாங்க. மேல பாரு அதிருது. உலகமே ஆடி கலங்கி கொண்டிருக்கிறது. ஆமாங்க. காரணம் ஒரே ஒரு நாள். இந்த 18ஆம் நாள் யுத்தத்திலே யார் ஒருவன் உயிருடன் இருக்கிறாரோ அவர்களே இந்த அவனி பூமி 56 நாட்டை ஆளட்டும். ஏன்னா உலக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. காரணம் என் பங்காளி நாங்க ஒத்து போயிருந்தாங்களா இந்த பாவ செயல் எல்லாம் கிடையாது. ஒன்றல்ல இரண்டல்ல அந்த பாதக துரியன் செய்த வஞ்சகம். அப்படி இருந்தும் இன்றைய தினம் 18வது நாள் சண்டை. 18வது நாள் சண்டையிலே பாண்டவர் கரத்திலே யாருக்கு சேனாதிபட்டம், யாரு குருச்சத்திரம் போறது, யாரு சண்டை செய்யறது, ஒன்னும் தெரியல. ஆமாங்க. ஒன்று மரியாதை பாண்டவர்கள் நாங்க விட்டு ஒரு ஆள் இருக்கிறோம். ஏன்னா குரு பெரியவர்கள் எல்லாம் மடிக்காங்க. தாத்தாவாகிய 886 ஆயுள் படைத்த காமையன் என்று சொல்லக்கூடிய பீஷ்மாச்சாரி மடிக்காரு. குருவாகிய இருக்கக்கூடிய துரோணாச்சாரியார் மடிக்காரு. ஆமாங்க. சகலமே போச்சு. ஆமா. சத்தியமா சவுண்ட் வருது. அப்படி இருக்க இன்றைய தினத்திலே பாண்டவர் தரவும் யாருக்கு சேனாதிபட்டம், யார் யாருடன் சண்டை செய்வது என்ற விளக்கம் தெரியல. இப்பொழுது நான் ஓடோடி சென்று என் மாமனாகிய கண்ணனை பார்க்கணும். அந்தவராகிய கண்ணனை பார்க்கணும். ஆமா. அன்னோட இடத்திலே விசாரித்து உண்டானா யாரு சண்டைக்கு போவது, யாருடன் சண்டைக்கு போவது என்ற விளக்கம் தெரியல. நல்லா டெப்ப கேட்கணும். கேட்டலாம்டா. ஆமா தானே வருவாரு. ஆமா வருவதனால ஆமா மைத்துனை எதிர்பார்க்கலாம். ஆமாங்க. ஆகட்டுங்க. உன் மைத்துனராகிய நகல மகாராஜன் வந்திருப்பதாக சொல்லு. நகல மகாராஜன் வந்திருக்கிறார். அப்படியா? என் மைத்துனன் வர சொல்லு. மகாராஜா மறுபடி வந்திருக்க ஆண்டவர் யாரும் தெரியாது. ஓ ஆண்டவர் இடத்துல போக தனியாரா போறது யாரும் தெரியாது. ஓ நானும் போயறேன். சுச்சா போ. ஆமா. இதனால ரகசியம். ஆமா. உள்ள விஷயம் ஊரான தெரியக்கூடாது. ஆமாங்க. உள்ள விஷயம் ஊரான தெரியக்கூடாது. ஊரான தெரியக்கூடாது. ஆமாங்க. அதனால நீனே ஊரானா. ஆமாங்க. எங்க வீட்டுல வாங்கி தந்த பையன். உண்மையாதான். ஆமா. நீயே போய். ஏதா அப்பப்போ வந்தனா வாங்கி தருவேன். ஆனால் வாமா. மைத்துனா. ஐயா ரங்கநாதனா 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 ஓ
உன் அத்த பிள்ளையாகிய நகல மகாராஜன் மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரை இதுவாச்சு என்று சொல்லக்கூடிய பாரிஜாத மலர்களை பறித்து வந்து அநேக கோடி வணக்கம் மாமா. அப்படியா மாமா மைத்துனா மாமா என் காலடி காலமெல்லாம் காலையில தான் இருக்கிறேன். முன்னைக்கும் அவன் காலையில தான் வந்து சேர்ந்துருக்கிறேன். என்ன மாமா இல்லையா? என்ன செய்யறது? எங்களுடைய விதிவாசம் அப்படி. ஆ, நாட்டிலே சீர சிறப்புடன் என் பெரியப்பா பிள்ளை துரியன் ஒருவன் கர்வம் பொறாமை கொள்ளாமல் இருந்திருந்தா நாங்களும் நாட்டிலே சந்தோஷமா சீர சிறப்பா இருந்திருப்போங்க. நீ உன் நாட்டுல இருந்திருப்பேன், நானும் எங்க நாட்டுல இருந்திருப்போங்க. விதி விளையாடுது, யாரும் சொல்லி கொடுத்தும் கிடையாது. விதி வெல்ல எந்த நாள் முடியாது முடியாது. அப்படி இருந்தோம் நடக்கும். ஆமா. அதுல தன்னுடைய பாதத்தை நான் பணிஞ்சுக்கிறேன் மாமா. அப்படியா என் பார்த்து அப்படின்னாலும் ஒரு குறைவே இருக்காது இல்லையா? ஆண்டவன் அருள் என்றும் பார்க்கிறது கண்டிப்பா உண்டு. நாளும் இன்றைய தினத்திலே நேற்றைய தினம் 17 என்று சொல்லக்கூடிய 17வது நாள் பாரதத்தில் இருந்தான். 17வது நாள் சண்டையிலே அந்த தேசத்து மன்னன் கர்ணன் என் அண்ணனாகிய அர்ஜுனன் கை பாரத்தால் நேற்றைய தினம் அடிந்தான். உண்மைதான். இன்று 18 என்று சொல்லக்கூடிய 18 நாள் பாரத போரின் துவக்கம். கடைசி சண்டை மாமா, கோட்டை சண்டை. இன்றைய தினத்திலே பாண்டவர் சார்பாக யாருக்கு சேனாதிபட்டம், யார் யாருடன் சண்டைக்கு செல்வது என்னும் விவரம் தெரியாத பாண்டவர்கள் நாங்கள் தவித்து 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 தலைமுழுங்க. அப்படியா எல்லாம் நாங்க தலைமுழுங்க. என்ன பண்றது? இல்ல இவங்களை வச்சு நான் காலமெல்லாம் நான் தலைமுறை வேண்டியதா இருக்குது. உண்மைதான். ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நான் வளைஞ்சு கொடுத்துன்னு இல்லையா இவங்க கூட ஓடியாட வேண்டி இருக்குது. இருந்தாலும் நம்ம கடமை நம்ம செஞ்சாகணும். ஆமா. அதனால நகுலா மாமா இன்றைய அன்று நாளையில் நீ வைத்தாய சபதம் உண்மைதான் நிறைவேறிக்கிறதா மாமா. ஆதி நாளையிலே பாவியான துரியோதனன் சூதினால் பகடையாடி நாடு நகரன் அமனிய செங்கோல் ஆணைச்சான பந்து பண்டார உப்புச்சட்டி அனைத்தும் பறித்தவன் தன் தம்பியான துச்சோதனை விடுத்து தேவியான பாஞ்சாலியை மயிர்பிடித்து இழுத்து வந்த 60ஆம் அடியேற்றி உலக 56 நாட்டு அரசர்கள் முன்னிலையிலே துயிலுரித்து மானபங்கம் செய்கிறான். ஆமா. அப்பொழுது மானபங்கம் செய்கிற போது ஒவ்வொருவராக ஒவ்வொரு சபதம் வைத்துக் கொண்டிருக்கிறார். 5 சபதம் வைத்தீர்கள். உண்மைதான். தேவியான பாஞ்சாலி முதலாக என்ன சபதம் வைத்தா, அடியே துரியோதனா, ஒரு பெண் என்று பாராமல் இந்த ஆகாயவாணியும் ஒரு பெண்ணே, இந்த பூமாதேவியும் ஒரு பெண்ணே, நானும் ஒரு பெண்ணே, உன்னை பெற்ற தாயும் ஒரு பெண்ணே, பெண் என்று பாராமல் என்னை ஆடையை கலைத்து அவமானம் செய்ய நினைத்தாயே, எந்த வலது துணை மீது நீ அமரச் செய்து அழகு பார்த்தாயோ, என் கணவராகிய மதம் கொண்ட பீமன் கரத்தால் உள்ள கதாயுதத்தால உன் வலது தொடைய முறிக்கு நீ சேர்த்து என்னைக்கு நீ உன் ரத்தத்தை எடுத்து நான் கூந்தலுக்கு எண்ணெயை தடுவுனா அதுங்கட்டிக்கு நான் அவுத்த கூந்தலை முடிய மாட்டேன்னு தேவியான பாஞ்சாலியோட சபதம். உண்மைதான். என் அண்ணனாகிய மதம் கொண்ட பீமன் என்ன சபதம் வைத்திருக்கிறார்? அடே துரியோதனா, என் தேவியான பாஞ்சாலி 5 ராஜாக்கள் கண் முன்னே நீ அவமானம் செய்ய நினைத்தாயே, உன்னை கொல்லு வரை நீ மடியும் வரை நான் கையால வாரி தண்ணி குடிக்க மாட்டேன்டா. சபதம் வச்சிருக்கிறார். தண்ணி கரத்தால அள்ளி தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படி என்று சபதம் வைத்தவன் அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என் அண்ணனாகிய மதம் கொண்ட பீமன் நேராக டிக்கிட்டு என்று குளக்கரைக்கு ஓடுவது, கரத்தில் உள்ள கதாயுதத்தை குலட்டி நீர் மேல் ஓங்கி அடிப்பது, அந்த நீர் மேலே எழுகிற நீரை வாய் நடந்து குடிக்கிறது. அண்ணிலிருந்து இன்ன வரைக்கும் இப்படி போய் வேலை இது. என் அண்ணனாகிய அர்ஜுன மகாராஜன் கௌரவர் 99 பேரை நான் ஒருவனே மடிப்பேன் என்று அர்ஜுனன் சபதம். நானே சபதத்தை வைத்திருக்கிறேன். இந்த காந்தார தேசத்தை ஆளக்கூடிய இந்த அஷ்டமான் சனியன் சந்திரகுல வம்சத்தையே வேரோடு கருவறுக்க வந்த இந்த ஜகுனி எந்த கரத்தால் அவன் பகடை ஆடினானோ அந்த பகடையாடிய கையை நான் இருந்துட்டா வெட்டாம விட மாட்டேன்டான்னு நான் சபதம் வச்சிருக்கிறேன். மாமா நினைவுக்கு ஏன்னா அடிப்பட்ட பாம்பு என்னைக்கும் அது வலிக்கு விடாது. நான் அடிப்பட்ட பாம்பு நான் மறப்பனா அன்னைக்கு நான் வச்சு சபதம். அது அன்னைக்கு வச்ச சபதத்துக்கு உண்மைதான். இன்னைக்கு உனக்கு வேலை வந்திருக்குது. என்ன மாமா? ஆமா. இன்றைய தினத்திலே 18 நாள் சண்டை. இப்படி கௌரவர்களும் பாண்டவர்களும் உலக போர் நடந்து கொண்டிருக்கிற நேரம் இந்த 18வது நாள் சண்டையிலே என்னை ஒரு பொருட்டாக நினைத்து எனக்கு சேனாதிபட்டம் கொடுத்திருக்கிற காரணம் அன்றைய தினத்திலே வைத்த சபதம் இன்று நிறைவேற வேண்டும். சந்தோஷம். உனக்கே சாதிப்பட்டோம். ஆமா. இந்த சந்திரகுல வம்சத்தையே வேரோடு கருவறுக்க வந்திருக்கக்கூடிய இந்த 7 அஷ்டமான் சனியன் ஜகுனியை இன்றோடு நான் அவனுடைய பகடையாடிய கையை இரு துண்டா வெட்டி கையை மட்டும் வெட்ட மாட்டான், அவனுக்கு அழுத்தி வெட்டாத விட மாட்டேன். ஆமா. உன்னை வந்து பார்க்கணும் தானே மாமா? மாமா உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு துணை வேணும். உன் ஆசீர்வாதம் என்றுமே உனக்கு உண்டு. ஆமா. ஆண்டவர் ஆசீர்வாதம் இருந்தா இமயமலையை எளிதாக ஏறலாம். மாமன் துணை இல்லாம மலை ஏற முடியாது. அப்படியா? மாமா சொல்லி சொல்லிதான் இந்த காலமெல்லாம் கூடிய வச்சு நீங்களே தெரியலையா?
மாமா வேணும்னா கொடியே கட்டே மாமா வேணும்னு நாங்க நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோங்க. ஆனா நீ எங்களே என்ன நிலவரத்துல எடுத்து கொடுத்துக்க என்னடா அப்படி நான் படிக்கிறேன் சொல்லு. எப்ப பார்த்தாலும் என்னை ஊட்டி கூடப்பா விடுறதில்ல. மச்ச மாமான்னு என் காலையிலேயே காத்துக்கிறீங்க. அதனால உங்களை காக்கிறது என்னோட கடமை. பெரியவங்க சொல்லிக்கிறாங்க வெட்டும் குத்தும் விறக்கடி இருக்குது. ஆன எல்லாம் போச்சு வாழ்ந்து மாட்டிக்கிச்சா. 17 நாள் சண்டை முடிஞ்சு போச்சு. இந்த 18வது நாள் சண்டை பாதி நாள் தாங்குது. ஆமா இந்த நேரத்தில் உனக்கே சாதிப்பட்டது. ஆகட்டும் இப்ப நான் சண்டைக்கு போறேன். ஆமா ஆகட்டும் புறப்படுங்க.